என் அன்பு தோழர்களே, நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் தடவையா டெல்லி பயணம் மேற்கொண்டு இந்த நாட்டினுடைய பிரதமர் திரு மோடி அவர்களை சந்தித்து சில முக்கியமான கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். அதுல ஒரு முக்கியமான கோரிக்கையா இந்த தமிழ்தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சிகளில் பாடப்படுவதை பற்றி உள்துறை அமைச்சகம் ஒரு தெளிவுரை வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை வாசிக்கிறப்போ இதெல்லாமாவா ஒரு கோரிக்கையா முன்வைக்க வேண்டும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க போன ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் கோரிக்கையா அவங்க முன்வைத்ததே கிடையாது. ஏன்னா இது தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இல்லையா? ஸோ அப்படி இருக்க இவங்க இதுவும் ஒரு கோரிக்கையா முன்வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா எனக்கு இது சரியா படலை. அதே மாதிரி இதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் ஒரு தேட்டர் வச்சிருக்கேன். அந்த தேட்டருக்கு நான் தான் ஓனர். அந்த தேட்டர்ல என்ன படம் ஓடணும் அப்படின்றது நான் தான் முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு பக்கத்து தேட்டருக்காரன் கிட்ட போய் ஐயா சாமி நான் இந்த படத்தை போட போறேன், தயவுசெய்து பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா திரு விஜய் அவர்களே அவங்களுடைய ஏதோ ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க, நம்ம தேட்டரில் உன்னுடைய படத்தை ஓட்டுன ஸ்க்ரீனை கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அநேகமாக அந்த திருமலை படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் அந்த ரீல்ல அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்ல இந்த பொலிட்டிக்கல் லைஃப்ல அரசியல் வாழ்க்கையிலும் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. தமிழ்நாடு என்றாலே தமிழ் தான், தமிழர்களுக்கு தமிழ் தான் அடையாளம் இல்லையா? ஸோ அப்படி இருக்க இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மத்திய அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டினுடைய அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ஸோ அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம் தோழர்களே.